2000 ஏக்கர்ல விளைஞ்ச நெல்ல சோறாக்கி போட்ட அன்னதான சுப்பையரும் இந்த நாட்டில் வாழ்ந்தார். இன்னைக்கு அப்படி ஒருவரை பார்க்க முடியவில்லை. ஒரு நூலகத்தில் சென்று ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டால் செய்தி கிடைத்து விடாது. எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற தேடல் நமக்கு வேண்டும். ஊவேசா ஊவேசா என்று சொல்லுவார்கள். ஒரு நடந்து நடந்து காலத்தீயில் கருகி போகாமல் சாகாவரம் பெற்ற சங்க இலக்கியங்களை பதிப்பித்தவர் ஊவேசா. உத்தமதானபுரத்தில் பிறந்த ஊவேசா நடந்து நடந்து சென்று வீடு வீடாக போய் ஏடுகள் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏடுகளை தேடி பதிப்பித்து அதை புத்தகமாக வெளியிட்டு ஒரு பெரிய தொண்டு செய்தவர் ஊவேசா. அவர் திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்தில் அவர் எழுதிய புத்தகம் நான் படித்தது. அன்னதான சுப்பையர் என்று ஒருவர் இருந்தார். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த அன்னதான சுப்பையருக்கு சொந்தமாக இருந்த வயல் நிலம் மட்டும் 2000 ஏக்கர். இந்த 2000 ஏக்கர் நெல்லிலையும் வயலிலையும் விளைகிற நெல்லை வீட்டுக்கு கொணர்ந்து நெல்லை அவித்து அரிசியாக்கி 2000 ஏக்கர் வயலில் விளைகிற நெல்லை அரிசியாக்கி திருத்தல யாத்திரை செய்யக்கூடியவர்களுக்கு அன்னம் பாலிப்பதுதான் அவருடைய வாழ்க்கை. எத்தனை பேர் வந்தாலும் 24 மணி நேரமும் அவருடைய வீட்டில் விருந்து உபச்சாரம் நடந்து கொண்டே இருக்கும். புள்ளிருக்கு மேலூர் என்கிற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு யாத்திரை போகிறவர்கள் என்று சோழவள நாட்டில் திருத்தல யாத்திரை செல்லுகிறவர்கள் இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு தான் போவார்கள். ஒரு நாள் கூட சலிக்காமல் சாப்பாடு போட்டார். அவருடைய மனைவி, அவருடைய கொழுந்தி, அவருடைய அண்ணி, அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி எல்லோரும் அந்த கைங்கரியத்தில் தங்களை வருத்தி கொண்டு உழைத்தார்கள். இலை நறுக்குவது, தண்ணீர் தெளிப்பது, பாத்திரத்தை அலசுவது, சமைப்பது, பந்தி பரிமாறுவது, இலையை எடுப்பது, அப்புறப்படுத்துவது என்று 24 மணி நேரமும் கலகலவென்று அந்த வீடு இருந்து கொண்டே இருக்கு. ஒரு பஞ்சம் வந்தது. வயலில் நெல் விளையவில்லை. ஆனால் சாப்பாடு போட்டாக வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்த அவர் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை எல்லாம் வங்கியில் அடகு வைத்து வழக்கம் போல் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சாப்பாடு போட்டார். அதனால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலவரி அவரால் செலுத்த முடியவில்லை. தாசில்தார் அவருக்கு ஓலை அனுப்பினார். உடனடியாக வரியை செலுத்த வேண்டும் என்று அவருக்கு ஓலை அனுப்பப்பட்டு மழை பொழியவில்லை, வானம் வறண்டு விட்டது, விளைச்சல் இல்லை, அதனால் என்னால் வரி செலுத்த முடியவில்லை. மழை பொழிந்து வானம் வசப்பட்டு வயல் விளைந்ததற்கு பிறகு வட்டி சேர்த்து உங்களுக்கு வரி செலுத்தி விடுகிறேன் என்று கடிதம் எழுதினார் தாசில்தாருக்கு. அந்த தாசில்தார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஜப்தி செய்து விடுவேன் என்று மிரட்டினார். எந்த மிரட்டலுக்கு மஞ்சாமல் இருந்து உபசாரம் நடந்து கொண்டிருந்தது. தாசில்தார் ஒரு நாள் நேரடியாகவே வந்து அன்னதான சுப்பையரிடத்தில் கேட்டார், வரி தர முடியாது என்று சொல்லுகிறாயே, இப்படி வருவோருக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறாயே, இதற்கு ஏது வருவாய் என்று கேட்டார். அது எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்டிருடைய நகையெல்லாம் அடகு வைத்து சாப்பாடு போடுகிறேன், அது மாதிரி வரியையும் கொடு அப்படின்னு சொன்னால
அது முடியாது, மழை பொழிந்து நெல் விளைந்தால் தான் முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த தாசில்தார் இவன் வரி தரல, இவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய நிலத்தை ஜப்தி செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பெழுதி மாவட்ட ஆட்சித்தலைவர், அவரும் வெள்ளைக்கார கலெக்டர் தான், அவருக்கு கொடுத்தார். கலெக்டர் அந்த கடிதத்தை பார்த்துட்டு, இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்களா, ஆனா வரி கொடுக்க மாட்டேங்கிறாரான்னு சொல்லி ஒரு நாள் நடு நிசி நள்ளிரவு மாறு வேடத்தில் அந்த ஆட்சித்தலைவர் அங்கே வந்தார். எம்மா எஜமானேன்னு கூப்பிட்டார். காம்பவுண்டு சுவருக்கு வெளியில நின்று. அந்த காலத்தில் ஒரு தீண்டாமை அமலில் இருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட தோழன் சாப்பாடு வந்து கேட்கிறா போல இருக்குன்னு சொல்லி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர் துள்ளி எழுந்து, சாப்பாடா கொஞ்சம் நின்னுக்கோன்னு சொல்லிட்டு நெல் அளக்கிற மரக்கால் நிறைய சோறு, தொன்னையில கூட்டு, சாம்பார், பொரியல், ரசம், மோர் எல்லாம் வச்சு மரக்காலோட கொண்டு வந்து காம்பவுண்டுக்கு வெளியில கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்து ஆத்தங்கரையிலே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்டார். எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு போடுவேன். எத்தனை பேர் வந்தாலும் போடுவீங்களான்னு கேட்டார். எத்தனை பேர் வந்தாலும் போடுவேன்னார். அப்படியா, ராத்திரி 1 மணிக்கு வந்தாலும் போடுவியான்னு கேட்டார். போடுவேன் அப்படின்னாரு. சரி, நேற்றைக்கு 1 மணிக்கு ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்டார். வந்தாரு. எப்படி சாப்பாடு போட்ட? அவரு வெளியில நின்று எஜமான்னு கூப்பிட்டாரு. தாழ்த்தப்பட்ட வகுப்பாக இருக்கணும்னு நினைச்சிட்டு நானே போய் சாப்பாடு அவர் கையில மரக்காலில் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு போயிட்டார். மரக்கால் அங்க அவர் கொண்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தன்னுடைய மேசைக்கு கீழே துணியினால மூடப்பட்டிருந்த மரக்கால் அவரே கையில் எடுத்து, இதுதான் இந்த மரக்கால்னு கேட்டார். ஆமா, இதுதான் அந்த மரக்கால்னு சொன்னார். ஆட்சித்தலைவரே மாறுவேடத்தில் வந்து அன்றைக்கு அந்த வீட்டில் இரவு 1 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போனார் என்பது சரித்திரம். இது ஒரு கலெக்டர் செய்ததுதான். கலெக்டர் இருக்கிறதுனால சொல்றது இல்லை, இது நடந்தது. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய பண்பாடு. வீட்டுக்காரல் வீட்டில் வந்து அழைப்பு மணி, காலிங் பெல் அடிச்சுதான் பிச்சை கேட்கிறான். அழைப்பு மணி அடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், இங்க யாரும் இல்லைன்னு. அழைப்பு மணி அடித்ததற்கு பிறகு இங்க யாரும் இல்லைன்னு கூச்சம் இல்லாம சொல்லிடுறார். ஒரு தலைகீழ் மாற்றம் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நிலவி விட்டது. 2000 ஏக்கர்ல விளைஞ்ச நெல்ல சோறாக்கி போட்ட அன்னதான சுப்பையரும் இந்த நாட்டில் வாழ்ந்தார். இன்னைக்கு அப்படி ஒருவரை பார்க்க முடியவில்லை. ஆகவே நூல்களை வாசிப்பது என்பது, இந்த தாக்கம் இருக்கு பாருங்க, என்னில் இன்னும் அது துரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கிராமத்தில் வாழுகிற நான், எங்க வீட்டில் எப்போது யார் வந்தாலும் சாப்பாடு போடுகிற ஒரு பழக்கத்தை இன்றைக்கும் கடைபிடிக்கிற நான், இதை சொல்லுவதற்கு காரணம், இதற்கு பேர்தான் வாழ்க்கை. இதை நூல் வாசித்தால் தான் நமக்கு தெரிய வரும் இன்னைக்கு. ஆகவே இந்த வாழ்க்கைக்கு நாம் ஒப்புக்கொள்ளுகிற பொழுது அது எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிற இடத்தில் இந்த நாட்டில் நூல்கள் தான் இருக்கின்றன. அண்ணல் காந்தி, அவர் காந்தி ஆனார் என்றால் The War and Peace, டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்தார். The Unto the Last, ரெஸ்கினுடைய புத்தகத்தை அவர் படித்தார்.
தோராவினுடைய புத்தகத்தை படித்தார். ஆயுதங்களையும் ஆதிக்கங்களையும் நம்பியிருந்த ஒரு ஏகாதிபத்தியத்தை அஹிம்சையால் இந்த நாட்டில் சாய்க்க முடிந்தது என்ற சரித்திரத்தை அவர் படைத்தார் என்றால் அவரை படைக்க வைத்தது ஜான் ரஸ்கின் எழுதின அன்டு தி லாஸ்ட் என்கிற புத்தகம். ஆகவே புத்தகம்தான் இந்த அதிசயத்தை செய்ய முடியும். புத்தகம் மட்டும்தான் இந்த ஆச்சரியங்களை நிகழ்த்த முடியும். அதை காந்தி அன்றைக்கு செய்தார். காந்தியை பின்பற்றி இன்றைக்கு உலகம் அவரை மரியாதையோடு இன்றைக்கு பார்க்கிறது. 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்தான் நெல்சன் மண்டேலா. இன்னல்களை அனுபவித்தான், இடும்பைக்கு முகம் கொடுத்தான், தாங்க முடியாத வலியை எல்லாம் தாங்கிக் கொண்டான். 28 ஆண்டு காலம் அவன் சிறையில் இருந்த காலத்தில் அவனுடைய பிறந்த நாளை அவனுடைய காதல் மனைவி வின்னி கொண்டாடினாள். அவன் சிறை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்து மக்கள் மன்றத்தில் நின்று வாகை சூடி தென்னாப்பிரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்றான். அப்பொழுது ஒருவர் மண்டேலாவிடத்தில் கேட்டார், 28 ஆண்டு காலம் உன்னை சிறை வைத்தவர்களுக்கு நீ என்ன தரப்போகிறாய் என்று கேட்டார்கள். ஒரு வரம்பற்ற நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் 28 ஆண்டு காலம் உன்னை சிறையில் வைத்தவர்களுக்கு நீ என்ன தரப்போகிறாய் என்று கேட்ட பொழுது நெல்சன் மண்டேலா சொன்னான், let us forgive, reconcile, reconstruct. நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன், இந்த நாட்டை புனர் நிர்மாணம் செய்வதற்கு போகிறேன் என்று தன்னுடைய 28 ஆண்டு கால சிறை வாழ்க்கை தந்தவர்களை அவன் மன்னித்தான் என்பதை விட மறந்தான். இது அவன் காந்தியிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம். ஒரு எழுத்தாளன், ஒரு நல்ல கவிஞன், அவன் எழுதுவது ஒரு நாள் நடைமுறைக்கு வந்துவிடும். அமெரிக்க திருவிடத்தில் ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் அவன். குப்பை மேடுகளில் குவிந்து கிடக்கக்கூடிய பழைய காகிதங்களை பொறுக்கி அதை பழைய பேப்பர் கடையில் கொண்டு விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்துக் கொண்டு கால்வயிற்றை நிரப்பிய ஒரு ஏழை அவன். ஒரு நாள் குப்பை பொறுக்குகிற இடத்தில் மடிப்பு கலையாத ஒரு தாள் கிடந்தது கண்டதை எடுத்தவன் படித்தான். ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ கண்கள் சிந்தி அழுது கொண்டு போகிற ஒரு புகைப்படம் அந்த நாளிதழில் இருந்தது. அதற்கு கீழே அந்த செய்தியை படித்து விட்டவன் கண்கலங்கினான். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோவை ஒரு நிற திமிர் பிடித்த வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான். அவன் கீழே விழுந்தவன் சடார் என்று எழுந்து, நான் என்ன குற்றம் செய்தேன், நீ என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று. அவன் உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. உள்ளம் உடைந்து போய் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினான். நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை உதைத்துவிட்டு நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான். அது எனக்கு வலிக்கிறது, எனக்கு நிவாரணம் வேண்டும், நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அந்த நீதிமன்றத்தில் நிறைய மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இவனுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை, விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வந்து, மை லார்ட், என்னுடைய மனு மட்டும் ஏன் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான்,
நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமே தன்னை நிராகரித்து விட்டது என்று நெஞ்சுடைந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி அவன் வீதியில் அழுது கொண்டு போகிறான். அந்த காட்சியை படம் பிடித்து ஒரு செய்தித்தாளில் போட்டார்கள். நீதிமன்றமே அவனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலை கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கி அகற்ற வேண்டிய கத்தரிக்கோல் விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா, மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்னபின்னப்படுத்தலாமா, ஆடுகளை காக்க வேண்டியவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா, காற்றாடியே கத்தியாகலாமா, தாய்ப்பாலே நஞ்சாகலாமா, ஒரு நீதிபதியே உன்னை மனிதன் என்று நினைக்கவில்லை என்று சொல்லலாமா என்று எல்லோரும் சொல்லி வருந்தக்கூடிய அளவுக்கு நீதிபதி நடவடிக்கை அமைந்தது. இதை படித்தவன் பழைய காகிதங்களை பொறுக்கி விற்று வாழ்ந்த மரக்குடிசையில் பிறந்தவன் அதை படித்துவிட்டு, ஓ மை காட், இஃப் ஐ காட் ஏ சான்ஸ் ஐ வில் ஹிட் இட் ஹேட். ஓ கடவுளை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதமேற்றான். அந்த சரித்திரத்தை படைப்பதற்கு 17 முறை களம் கண்டான். 17 முறையும் தோற்றான். 18வது முறை வெற்றி பெற்றான். 18வது முறை வெற்றி பெற்று வெள்ளை மாளிகையின் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து அந்த அடிமை முறையை ஒழிப்பதற்கு அவன் கையெழுத்திட்டான். அந்த மகா மனிதனுடைய பெயர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த நிறவரி கொடுமை அந்த மண்ணில் அன்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு போலீஸ் காலில் அணிந்திருக்க ஷூவோடு ஒருவனை தாக்கி அவன் கீழே விழுந்த காட்சியை இந்த நாடு பார்த்தது. அமெரிக்காவில் புயல் வீசிய பொழுது, டெக்சாஸில் வீசிய புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் கயிறு நிலையில் கலங்கி எழுதார்கள். அவர்களை கைதூக்கி விடுவதற்கு அமெரிக்க நிர்வாகம் முன்வரவில்லை. என்னவென்று கேட்டால், டெக்சாஸ் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கருப்பின மக்கள். கருப்பின மக்களினுடைய துயரத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு அரசு முன்வரவில்லை. இன்னைக்கும் அதுதான் அங்க நிலைமை. அந்த வெள்ளை மாளிகையில் ஆபிரகாம் லிங்கன் இருந்தான் அல்லவா, அந்த வெள்ளை மாளிகையில வெள்ளைக்காரர்கள் மட்டும்தான் உட்கார முடியும் என்ற நிலைமையை இருந்து கொண்டிருக்கிற சூழலில் அறிஞர் பெருந்தகை அண்ணா ரிப்பன் மாளிகையில் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மாணவர்கள், பேராசிரியர்கள், கற்றறிந்தவர்கள் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் ரிப்பன் மாளிகையில். என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் ரிப்பன் மாளிகையில் வெள்ளைக்காரன் மட்டுமே சிம்மாசனத்தில் இருக்கிற நாற்காலியில் ஒரு கருப்பின நீக்குற அமர்ந்தது மாதிரி அண்ணா கற்பனை செய்து எழுதிய புத்தகம் ரிப்பன் மாளிகையில். அண்ணா கற்பனை செய்துதான் எழுதினார். ஆனால் காலம் தோலுரித்தது. அதே ரிப்பன் மாளிகையில் ஒரு கருப்பின குடும்பத்தில் பிறந்த ஃபாரக் ஹுசைன் ஒபாமா அந்த அதிகார நாற்காலியில் வந்து அமர்ந்தான் என்றால், ஒரு எழுத்தாளன் இதய சுத்தியோடு எழுதியது ஒரு நாள் நடைமுறைக்கு வந்தே தீரும் என்பதற்கு அந்த சம்பவம் சாட்சி. ஆகவே எழுத்தாளன் ஒரு யோகியை விட மகத்தானவன். ஒரு எழுத்தாளன் ஒரு புரட்சியாளனை விட மதிக்க தகுந்தவன். ஒரு எழுத்தாளன் ஒரு விஞ்ஞானியை விட மெச்ச தகுந்தவன். ஒரு எழுத்தாளன் எழுதுகிற கோல், அது எழுதுகிற கோல் மட்டுமல்ல, மக்கள் உள்ளங்களில் உழுகிற கோல். அதைத்தான் எழுத்தாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் எழுத்தாளர்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு யார் எழுத்தாளர் என்று தெரியாத அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர், கணினி, லேப்டாப் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு என்னாச்சுன்னா,
கூகுள்ல சர்ச் பண்ணியே பல பேர் எழுதிட்டு இருக்கான். அதை புத்தகமாகவும் போடுறான். இது கூகுள்ல சர்ச் பண்ணி தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்கான்னு தெரியாமலே பல பேர் வாங்கி படிக்கிறான். எழுத்தாளன் என்பவன் அவன் அல்ல. எழுத்தாளன் என்பவன் இந்த நாட்டில் உறக்கத்தை கலைக்க வேண்டும், உணர்ச்சியை தட்டி எழுப்ப வேண்டும், திரும்பாக இருப்பவனை இரும்பாக ஆக்க வேண்டும், இரும்பாக இருக்கிறவனை ஆயுதமாக்க வேண்டும். அதை ஒரு எழுத்தாளன் செய்ய முடியும் என்று பல பேர் வரலாற்றில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலான புத்தகங்கள் தொடர்ந்து நம்முடைய சமூகத்திற்கு படைக்கப்பட்டு அதை நூல் வெளியீடு என்கிற பெயரால் வெளியிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இன்னைக்கு சுந்தரகாண்டம் படிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சித்திரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் வைகாசியில் விசாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சூரசம்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. சில மரபுகளும் சம்பிரதாயங்களும் தொடர்ந்து பின்பற்றப்படுகிற நிலையில் ஒரு நூல் வெளியீட்டு விழா மட்டும் திரும்ப திரும்ப நடந்தால் என்ன குடிமொழியா போய்விடும். அந்த நூல் வெளியீட்டு விழாவையும் திரும்ப திரும்ப நடத்தி எல்லா செய்திகளையும் 8 திசைக்கும் 16 கோணத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பதிப்பகத்துக்கு இருக்கிறது. இது போன்ற புத்தக திருவிழா அந்த கடமையை செய்வதற்கு ஆத்திரப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து நூல்கள் வர வேண்டும். இன்னைக்கு நமக்கு இதுவரைக்கும் ஒரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளன் தமிழுக்கு கிடைக்கல. தமிழன் சிந்தித்ததைப் போல எந்த தேசிய இனத்தில் இருப்பவனும் சிந்தித்ததில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்தித்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகத்தை நடவு செய்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அறிவியலை ஆராதித்தான் என்பதை விட அகிலத்திற்கு கொடையாக கொடுத்தான். நாங்கள் உலகத்திற்கு கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு நாடாளுமன்ற மேலவையில் கன்னி பேச்சில் அண்ணா அவர்கள் பேசினார்கள். ஆகவே உலகத்தில் கொடுப்பதற்கு தமிழர்களிடத்திலே நிறைய இருக்கிறது. அதை கொடுப்பதற்கு நாம் தயங்க வேண்டாம். அதை திரும்ப திரும்ப எடுத்து கொடுக்கின்ற ஒரு திருப்பணிதான், ஒரு வேள்விதான் இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள். ஆகவே இதை ஒரு சடங்காக கடந்து போகாமல், இதை ஒரு சம்பிரதாயம் மட்டுமே எண்ணி போகாமல், இந்த புத்தக திருவிழாவின் மூலம் ஒரு 1000 பேரில் ஒரு 10 பேர் இந்த சமூகத்தை செப்பனிடுவதற்கு நானும் வருகிறேன் என்று வந்துவிட்டால் அந்த புத்தக திருவிழா வெற்றி பெற்று விட்டது என்ற அர்த்தம். அப்படி விருதுநகரில் புத்தம் புதிய ஆயுதங்களை உருவாக்கி தருகின்ற திருவிழாவாக இந்த திருவிழா நாளும் நடக்கட்டும். 4 பேர் இந்த சபிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவதற்கு முன்வரட்டும் என்று பதிவு செய்து இந்த புத்தக திருவிழாவில் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எளியவன் என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்கள். பல புத்தக திருவிழா சோகமாகவே நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போனேன். ஒரு 36 ஆண்டு காலம் பேசிட்டு இருக்கேன். அப்படி வரவேற்பு இருந்துச்சு. ஒரு காலத்துல இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு பேச்ச முடிச்சேன். தொடர்ந்து 9.5 மணி நேரம் பேசினேன். காரியாப்பட்டியில தொடர்ந்து 9.5 மணி நேரம் கேட்டாங்க. 9.5 மணி நேரம் கேட்டதுனாலதான் பேச முடிஞ்சிச்சு. இப்ப கேட்க தயார் இல்லை. இப்ப நான் ஊருக்கு பேசுறதுக்காக போய் என் கார்ல இறங்குறேன். ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து, நீங்க தான் இந்த பட்டிமன்றம் நடத்த போறீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு எங்க குழி தோண்டணும்னு என்கிட்ட கேட்டார். என்ன குழி தோண்ட போறீங்களான்னு கேட்டேன். ஆமா, உங்களுக்கு மேடை வைக்கணும்ல, அதுக்கு பிறகுதான் மேடையே வைக்க போறாங்க, நல்ல காலம் பாட வைக்கணும்லன்னு சொல்லாம போனார். எப்படி மாறிட்டு பாருங்க. விடிய விடிய கேட்டாங்க. நான் கல்லூரி மாணவனாக, பள்ளி மாணவனாக இருந்த பொழுது தொடர்ந்து 11 நாட்கள்
தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பேச்சு போட்டியில முதல் பரிசை நான் 11 வருஷம் தொடர்ந்து வாங்கினேன். அங்கேதான் வாக்கிச கலாநிதி கீவா ஜெகநாதன் பேச்சை கேட்டேன். அங்கேதான் வானம் தவறிடினும் வாய்த்த குலமகளிர் மானம் தவறிடினும் வள்ளல் குலத்தோர் தன் தானம் தவறிடினும் ஞானம் தவறாத வாரியாரின் பேச்சை கேட்டேன். அங்கேதான் பெரும்புலவர் கடலூர் நடேச முதலியாருடைய பேச்சை கேட்டேன். அங்கேதான் ஒரு இஸ்லாமியராக இருந்தும் சித்த மரபில் கரை கண்டு கம்பனில் மூழ்கி முத்தெடுத்த உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் MM இஸ்மாயில் அவர்களின் பேச்சை அங்கேதான் நான் கேட்டேன். இந்த நாட்டை அதிர வைத்தவர்கள், இலக்கிய மேடைகளில் தங்கள் கொடியை நாளும் பறக்க விட்டவர்களின் பேச்சை அன்றைக்கு ஒரு சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல தரையில் உட்கார்ந்து 10 நாட்கள் தொடர்ந்து கேட்டேன். அன்றைக்கு கேட்ட நான் அன்றைக்கு முடிவெடுத்தேன், எந்த உத்தியோகத்துக்கும் போகக்கூடாது, இப்படி ஊர் ஊரா போய் பேசணும்னு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு விருதுநகர்லயும் நடைமுறைக்கு வந்திருக்கு. உத்தியோகத்துக்கு போனா போயிருக்கலாம், அதுவல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது 1.5 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைந்தவர்களை தின்று திரிந்த கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் என்றால், அந்த வாழ்வாங்கு வாழுகிற வாழ்க்கை வாசிப்பதால் மட்டுமே வசமாகும் என்பதை பதிவு செய்து, எனக்கு பிறகு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்கிறது. புத்தக அரங்குக்கு சென்று வாங்காத புத்தகங்கள் இருக்குமானால் வாங்க வேண்டும் என்று கருதி என்னுடைய பேச்சை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். இந்த ஆண்டு தந்த வாய்ப்பை அடுத்த ஆண்டும் எனக்கு தர வேண்டும். அடுத்த ஆண்டும் வரும்படி என்னை அழைக்க வேண்டும். வரும்படி என்னவென்று கேட்காமல் நானும் வருவேன் என சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.